வெல்கம் டு சஷ்டிகா சமையல். டுடே சஷ்டிகா சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான கல்யாண வீட்டு ஸ்டைல் பால் பாயாசம் எப்படி பண்ணுறோன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த பால் பாயாசத்தை அப்பளம் கூட ஊற்றி சாப்பிட்றப்ப டேஸ்ட் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் இது கூட சேமியா ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், சேமியா லைட்டாக ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்து சவ்வரிசியை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நான் 2 பேருக்கு தகுந்த மாதிரி சேர்த்துருக்கேன், நீங்கள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது லைட்டாக பொரிச்சதும் இப்போ இது கூட நம்ம 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சவ்வரிசி நல்லா இந்த தண்ணியிலே வெந்து வரணும். பாருங்கள், இது போல் நல்லா கிளறி விட்டு சவ்வரிசியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சவ்வரிசி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த பக்குவம் வர்றப்போ இது கூட நம்ம சேமியா சேர்த்துக்கலாம். சேமியா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். சேமியாவும் நல்லா வெந்து வரணும். சேமியா சேர்த்தோன்னே லைட்டாக வத்தி வரும் சுண்டி, நம்ம அதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்கள், இது போல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், சேமியாவும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நீங்கள் இனிப்பு அதிகமாக சேர்த்துக்குவீங்க அப்படின்னா நீங்கள் தேவைக்கேற்ப சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போது சர்க்கரை சேர்த்தவும் நல்லா சுண்டி வத்தி வரும். பாருங்கள், இப்போ இது கூட நம்ம 3 ஏலக்காயை நச்சு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது கூட நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்கிற 1 கப் பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் பால் அதிகமாக சேர்க்குறப்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பால் பாயாசத்துக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா பால் தான். அதனால் பால் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ பால் சேர்த்தோன்னே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பால் நல்லா சுண்டி வற்றி வரணும். இப்போது ஒரு கடாயில் நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்து முந்திரி திராட்சையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம பால் பாயாசத்து கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தேவையான சூப்பரான கல்யாண வீட்டு பால் பாயாசம் அழகாக அருமையாக ரெடியாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.